அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடாமாக கூடியிருக்கின்ற பாசிலிருந்து உண்டுபடி செல்லக்கூடிய எனது அன்பு ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாங்க, வந்தவே சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாது சொன்னக்கா. உங்களுக்கு சொன்னக்காண்டா எங்களுக்கு வந்துறியா பிணக்கின்ற காரணத்தினால எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் மனசு வேதனையா இருக்கு. கண்ணாடி கழிச்சு போடுறேன். எவ்வளவு கூட்டம் இருக்காங்க? கூட்டம் பாக்குறேன். நம்மள எவ்வளோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமங்க. நம்ம குச்சம்பட்டி புதூர்ல மாதிரி கூட்டம் எப்பவுமே பார்க்கலங்க. அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள். இப்படிதான் இருந்துட்டாலும் இந்த கூட்டத்திலே ஆண்கள் கூட்டம் அதிகமா, இதை பெற்ற தாய்மார்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன். எப்படி சோதனை பண்ணுவியா? ஏப்பா சோதனை பண்ண போறியா? நாங்களுமா? நீங்க யாரு எல்லாத்தையும் ஆண் வர்க்கம் கூட எல்லாரும் தானே. அப்ப எல்லாரும் துணிமணி அவுத்து போட்டு துணிமணி அவுத்து போட்டு நிலுங்க வந்து சோதனை பண்றேன். ஆமா, சோதனை பண்ணத்தை வேற இல்லாம இருக்கு. எப்படி என்னோட சோதனை பண்ண வித்தியாசமா இருக்குமாமா? உனக்கு சோதனை ஆயிரும் அப்புறம். ஆமா, கரண்ட் வச்சு பாப்பேன் பரவாயில்லையா? ஆமா, அப்படி பாருங்க. போய் ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பெற்ற தாய்மார்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன். எப்படின்னா முதல் நம்ம பங்காளி வர்க்கத்தை சோதிப்போம். என்னை பெற்ற அப்பாமார்கள், என் கூட பிறந்த அன்னைமார்கள், தம்பிமார்கள், மாமியமார்கள், மச்சாமார்கள் எல்லாம் சோற கைத்தெடுக்க பார்ப்போம். ஆஹா, பழைய ஆண்கள் ஓட்டு எகிருது. அடுத்து பெண்கள், தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெற்ற ஆத்தாமார்களை சோதிக்கிறோம்ல, அவங்கள சோதனை பண்றேன். என்னை பெற்ற ஆத்தாமார்கள், சின்னம்மார்கள், பெரியம்மார்கள், தங்கச்சிமார்கள், ஐத்தமார்கள், ஐத்த பொண்ணுமார்கள் சோற கைத்தெடுக்கத்தை பாப்பா. பழைய பெண்கள் ஓட்டு பயங்கரமா எகிருதியா. இன்னைக்கு ரெண்டு கேள்வி. ஆண்களுக்கு 2 கேள்வி, பெண்களுக்கு 2 கேள்வி. ஆமா, 2 கேள்வி மாமா. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு. ஆமா, பெண்களுக்கு பூரா பிரைஸ் உண்டு. 5 தங்கம் தர தீபாவளியை முன்னிட்டு. ஆமா, முதல் கேள்வி நம்ம ஆண் வர்க்கத்துல கேட்போம். ஆண்கள் போற 4 கடை இருக்கு. போய் யாருக்கா தெரியுமாப்பா? ஆண்கள் போற 4 கடை ஒரு ஆளுக்கு தெரியாது. மாமா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. முத போற என் தம்பி சொன்ன மாதிரி டாஸ்மார்க் கடை, சாராய கடை. 2வது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை. 3வது குடிச்சிட்டு உள்ளது சாப் கடை. 3 கடைசியா போற கடை தான் பாடை. ஆண்கள் போறவங்க 4 கடை. இதை பெற்ற ஆத்தாமார்கள் பெண்கள் போற 3 கடை இருக்கு மாமா. எங்க சொல்லி பார்க்கலாம். ஏத்தா உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் போற கடை இருடா தம்பி, ஒன்ன சொல்லிட்டேன். பிட்டி பாரு. முத பெண்கள் போற கடை பிட்டி பார், அழகு நிலையம். அடுத்து நட தம்பி, அடுத்து முழிக்கிறானே எடுபட்ட முண்டை, என்ன பேசுறது தெரியல. அடுத்து பாருங்களேன், அடுத்து பாருங்க. அதுதான் மாமா ரியாசன் கடை. ரியாசன் கடை எத்தனை மணிக்கு போவாங்க? உங்க ஊர்ல 10 மணி 11 மணி போவாங்க. எங்க ஊர்ல போற பொம்பளை பூரா 3:30 மணிக்கு போயிருவாங்க. 3 மணிக்கு போய் இடம் முடிக்கிறதுக்கு. நெட்டுக்க கல்ல போற பொம்பளை சும்மா போவாங்க. தலைக்கு ஒரு செங்கக்கல்லு, முண்டு கல்லு, பாறாங்கல்லு, ரேஷன் கடை கட்ட போறாங்களா? பூரா மடிச்சு வச்சிரு. நெட்டுக்க துணியை பூரா நெட்டு அடிக்கிறது. பத்திரிக்கை மடிச்சு வச்சாப்புல. அப்ப பாருங்க, அந்த கல்ல ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி நகட்டிட்டா போச்சு. ஏடி கடிக்க மகளே, ஏடி குடிக்க மகளே, எப்படி கல்லத்துக்கு இங்கிட்டு போட போச்சு, அங்கிட்டு ஒரு பொம்பளை சண்டை வருது. ஏண்டி என் முட்டையை கடிக்கி, ஏடி எப்படி என் கல்லத்துக்கு இங்கிட்டு போட போச்சு, சாண்டை மலைகள் 2 பொம்பளை அடிச்சு உருண்டாளுங்க. பாருங்க, இதுதான் ரேஷன் கடை நடக்கிற தினமும். புரிஞ்சா இவர் ஏவி விட்டாலும் புரிஞ்சு அருவாக்கமோட வீட்டை வெளிக்கிறியா, மறுநாள் பார்த்து செயல கிடைக்கா. என்ன செய்யறது? அடுத்து பாருங்க, பெண்கள் அடுத்து போற கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் ஜவுளி கடை. ஜவுளி கடைக்கு யாரோட சேர்ந்து போயிடலாமியா? இந்த பெண்களோட மட்டும் சேர்ந்து போகவே கூடாது. ஜவுளி கடைக்கு காலையில போறது 10 மணிக்கு, மறுநாள் 2 மணிக்கு தான் வர்றது. அதோட ஒரு கடை விரும்புன்னு ஏறுறது, அந்த கடை துணி நல்லா இல்ல இறங்கு. அடுத்து மாதிரி இன்னொரு கடை விரும்புன்னு ஏறுற சாக்கெட் நல்லா இல்ல இறங்கு. அதுக்குள்ள ஆம்பளைக்கு வெதற கீழே இறங்கிறேன். ஒவ்வொரு கடையா ஏடி இறங்குறக்குள்ளதான் கவட்டை ஒண்ணு வச்சுக்கிற வேண்டியானே. கவட்டை கம்பு எதுக்கு? ஆனா கொடுத்துக்கிறக்கா அது உடைச்சிருது மாமா. டப்புன்னு கிடைச்சிருது, வேற வழி இல்லாம. பணம் பலமாத்தான் இருக்கு. பணம் பலமாத்தான் இருக்க. என்ன பண்றது? அடுத்து கடைசியா போற கடை அதுதான் மாமா நகை கடை. ஆமா, காசை போற பக்கி அங்க நம்ம கொட்டுறாங்க. என்ன நம்ம எல்லாம் ஏழை பயலா இருக்கான். என்ன செய்யறது? நம்மளால ஒரு குண்டு மணி கூட எடுத்து போட முடியல. ஆமா, இப்படிதான் இருந்துட்டாலும் மாமா. 2 கேள்வி சொன்னல. 2வது கேள்வி தாய்மார்கிட்ட கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு. அவங்க புருஷங்கால நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய கால வாசத்திரி சொல்லிப்பேன். பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்க வேண்டிய பெத்த ஆத்தா மறு மட்டும் கையை தூக்குங்கத்தா பாப்பா.
என்னடா டெபாசிட் அங்கிட்டு கேட்டு பாக்குறேன். ஆத்தா ஏத்தா கேக்குது ஆத்தா, நல்லா கவனிச்சு கேளுங்க ஆத்தா. காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு, கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷன், அவ்வளோ புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் இருந்தே விடிய கால வாசத்துக்கு சொல்லி போய் பாத்திரம் விளக்கி வேலை வெட்டிக்க போக வேண்டிய பத்தா ஆத்தா மாதிரி கையை தூக்குங்காத்தோ. ஒரு ஜனத்தை கையை தூக்கல. இவங்க பூரா ஏன் கையை தூக்கல நான் சொல்றேன், நல்லா கேளுங்க மாமா. ஏன் கையை தூக்கலன்னா இவங்க பூரா நினைப்பாங்க நீங்க எடுவட்ட கண்டாரம் கஞ்சி ஊத்துறது பெரிய இளவு மசரு, நீங்க காலை ஒரு தொட்டு கும்பிடுவாங்க. எனக்கு காலை விடிய காலம் படுத்து தூங்கிட்டு வெதர்ல மிதிக்கிறது எடுத்துடா மயிர்மவனே, இன்ன வரைக்கும் படுத்து தூங்குற, பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்குற, வேலை வெட்டிக்கு போகணும், சவரத்துக்கு படுத்துக்கிட்டு தூங்குற கண்டாளமனே எடுத்துச்சு மரியாதை போடான்னு கிளப்பி விட்டுறாரு. இதுதான் பெண்களுடைய விஷயம். அந்த காலத்துல இருந்துச்சு. இதை பத்தி ஆத்தாமார்களை புண்ணியவதிகளை காலை தொட்டு கும்பிட்டு புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு எப்படா புருஷன் வருவான்னு காத்து கிடந்த காலம் இருந்துச்சு மாமா. இப்ப எங்கிட்ட புருஷன் எப்படா வேலைக்கு போவேன் பவுமானம் படுத்து தூங்குவோம்னு காலம் மாறி போச்சு. என்ன செய்யறது? அடுத்த ஆண்கிட்ட கேள்வி கேட்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்க கொண்டாட்டி நல்லா சோறு குழம்பு ஆக்கி மகுரான சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் என் கொண்டாட்டி வேலைக்கு போவா வெட்டிக்கு போவான்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்க பாப்போம். தூக்க பார்க்கலாம். இதுல கேட்கறேன், அங்க கேட்டு பெத்த அப்பா மார்களே அண்ணன் மார்களே, காலையில எந்திரிச்ச உடனே அவங்க கொண்டாட்டி நல்ல சோறு குழம்பு ஆக்கி நகரான சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் என் கொண்டாட்டி வேலைக்கு போவா வெட்டிக்கு போன்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்க. ஐயோ மாப்பிள்ள, அந்த மைக்கிலையும் கேட்கலைன்னா என் மைக்கில பேசியா? அந்த மைக்கு தான் லீடு போச்சே மாமா. அண்ணா இந்த மைக்கு நல்லா இல்லைன்னு சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? அது ஓ மைக்கு தானே சொன்னேன். இது எங்க அம்மன் செட்டு மைக் செட்டுங்க. ஆமா. அடுத்து கடைசியா மட்டும் ஒரு ஆள் 2 கையா தூக்குனாரு மாமா. அவர் அப்பாட்டி வச்ச பாரு நினைக்கிறேன். உன் குரூப் ஏன் குரூப் தான். அவர் ஏன் கையை தூக்குனாருன்னா இப்ப சாராயம் போட்டிருப்பாரு, தலை உண்டு உண்டுன்னு வலிக்கேன். அப்பாட்டி வச்சிருக்காரா? ஆமா. ஏன் 2 கையை தூக்குறாரு? அதுக்குதான் அப்பாட்டி மாமா. தலை இப்ப சாராயம் முடிச்சிருப்பாரு, தலை விண்டு விண்டுன்னு வலிக்கேன். விடிய கால பொண்டாட்டி காசு கேட்டா பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிக்கேன். இப்ப கையை தூக்குனாத்தா கையை வேமாத்துக்கும் தூக்கிட்டாப்ல. இப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா நல்ல விஷயத்த கேளுங்க. எங்க வீட்டுல வந்து ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு நிக்குது. சங்கு செட்டு மாடா? ஜல்லிக்கட்டு மாடு. மொத்த பசு மாடு கூட கிடையாது. எங்க அப்பா சொல்லுவார், ஏ மகனே மகனே ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு கிடக்கு, ஒரு பசு மாடு கூட கிடையாது மகனேண்டுவாரு. அப்ப சொன்னார், மகனே அப்பத்தானே இன விருத்தியாக. எங்க அப்பா சொல்லுவாட்டே மகனே ஒரு 50,000 தர்றேன், ஒரு நல்ல பசு மாடை பார்த்து வாங்கிட்டு வராண்டார். மாட்டுக்கு பேமஸ் எது? மாட்டுக்கு பேமஸ் ஏரியா மணப்பாறை. மணப்பாறை. காளைக்கு பேமஸ் காங்கேயம். ஆமா. சரக்கு பேமஸ் பாண்டிச்சேரி. ஆமா. அவன் இப்படிதான் இருந்துட்டாலும் மாமா. நாலு மாடு வாங்குறதுக்கு மணப்பாறைக்கு போயிட்டேன். மாட்டுக்கார் பேர் என்னன்றீங்க? மாட்டுக்கார் பேரு கோவிந்தா. மாடு வாங்க போன என் பேரு நன்ற அண்ணன் பேரு கோவிந்தா. உங்க ஊர் எந்த ஊரு? நான் என் ஊர் மதுரை. ஆமா. கோவிந்தாபுரம் இருந்துச்சு மாட்டுக்காக ஊரு. நம்ம ஊரு பேரு நான் என் பேரு கோவிந்தா. மாடு வாங்க மணப்பாறைக்கு போயிட்டேன். மாட்டுக்காரத்தை விவரத்தை கேட்டேன். கோவிந்தா கோவிந்தா மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தா? மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் கோவிந்தான்னு கேட்டேன். காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா. மாடு 50 நேரம் கோவிந்தாண்டார். ஆனா காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குன்னா நான் தான் லட்சாதிபதி. நான் தான் கோடீஸ்வரன். மாடை வாங்கி வீட்டுல கட்டிட்டேன். பண ஆசையில மாடு சென்னை பிடிக்காம இருந்திருக்கு. எங்க அப்பா சொல்றாரு, மகனே மாடு ஒரு வாரிய கத்துறா, சென்னைக்கு கத்துறாண்டாரு. அம்மா இது ஊசிக்கு பிறந்த அம்மாடு கத்த. டேய் மகனே அந்த காரி மாடை பிடிச்சிட்டு வாட, சென்னைக்கு போடுறாண்டாரு. அப்பதான் சொன்னாரு, டே மகனே மாடு தவறப்ப அந்த டிஎம்டி ராடை பிடிச்சு உள்ள தள்ளுறாண்டாரு. அந்த ராடை பிடிச்சு அப்படிதான் மாடு சென்னை பிடிக்கும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எப்படி மாமா உங்களுக்கு பிடிச்சு விட மாட்டேன்னு சொல்றேன். ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு ராடை பிடிக்கணும் பாக்குறேன், ஒரு ராடு முறிஞ்சிருச்சு கேள்விப்பட்டேன். கடிச்சதுல புண்ணாயிடுச்சு. நான் தான் கடிச்சதுல புண்ணாச்சா? நாங்க ஒரு நாளைக்கு ஆயில்மெண்ட் போட்டு வரேன். நன்றிங்க மாமா. மாடை வாங்கி சென்னை போட சொன்னார்ல, டிஎம் ராடை பிடிக்க சொன்னார்ல, இந்த மாதிரி ராடை பிடிச்சிக்கிட்டு போறேன். அந்த மாதிரி மாடை பிடிச்சு பாருங்க. மாடு ஓட்டையை பார்த்தா உள்ள விடும் முளக்கு. மாடு அந்த நேரம் பார்த்தா ஆடு கொட்டாயை விட மாடு என் வாய்க்குள்ள விட்டுருச்சு. ஐயோ. அப்புறம் பார்த்தா மாடு சென்னை பிடிக்கல, மனுஷன் நான் தான் சென்னை பிடிச்சேன். என்ன கண்டு ஓட்ட? என்னத்தை செய்ய, நான் தான் காலம் கண்டு ஓட்டேன். மாமா பாருங்களேன் மாமா, மாடு கண்டு ஓட்டுச்சு. காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறந்து சொன்ன மாட்டுக்காரே. 10 லிட்டர் குடிக்காம குத்து சட்டி எடுத்தேன், நல்ல குடுக்கணும் குடுத்தேன். மண்டி ஓட்டேன் மாமா. எனக்கு நான் பால் கறக்கிறதுக்கு மண்டி ஓட்டேன்.
நல்லா தண்ணியை சல்லுப்புன்னு அடிச்சேன். விளக்கண்ணியை போட்டு உருவனேன். அன்னைக்கு உங்களுக்கு உருவனே மாமா, அந்த மாதிரி போட்டு உருவனேன். ஆமா, சருட்டு புருட்டு உருவனே. ஆட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கரவீசியா. அடடா, அப்ப நான் தான் லட்சாதிபதி, நான் தான் கோடீஸ்வரன், சந்தோஷம் பொருட்கள். பாலை பீச்சி வச்சுட்டு அப்படித்தானே எந்திரிச்சேன். மாடு பால் சட்டி தட்டி விட்டுருச்சு. 10 லிட்டர் பால் கோயந்தா வாங்கி போச்சு. சரி, சாயந்தரம் கறப்பு பண்ண சொல்லி சாயந்தரம் அதே மாதிரி சருட்டு புருட்டு நிறுத்துக்காரு. மாட்டுக்கார் சொன்ன மாதிரி மறுபடி 10 லிட்டர் கறந்துச்சு. அடடா, முருகனுக்கு போன் அடிச்சேன். குடாத்திரைக்கு ஒரு இடத்த பாருங்க, 8 மாடி வீடு கட்டணும். ஆமா, ஒத்த மாடி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். பாலை கறந்து வச்சுட்டு மறுபடியும் அப்படிதான் எந்திரிச்சேன். மறுபடியும் மாடு மட்டு கட்டு 10 பால் 20 லிட்டர் பால் வீணா போயிடுச்சு. நானும் மனப்பறைக்கு கிளம்பி போயிட்டு மாட்டுக்காரோட சண்டை கேட்டா, மயிறு மகனை கோயில்தா என்னடா மாடு கொடுத்த விட்ட மயிறு மாடு காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கணக்கு சொல்லி கொடுத்தேன். காலையில 10 லிட்டர் வீணா போச்சு, சாயந்தரம் 10 லிட்டர் வீணா போச்சுறாண்டே. அதுக்கு மாட்டுக்கார விவரத்தை சொன்னேன். கேட்டா, நோத்தா மகன நோத்தா உங்ககிட்ட சொல்லிதான் மாடை கொடுத்தேன். எப்படி சொல்லிருக்கேன்? காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா. எடுவட்ட தூய்மையை குடிக்க இதுக்கு கோவிந்தா ஓட்டிருக்கேன். இப்படி பாலுக்கு கோவிந்தா பால் கோவிந்தா ஆயிடுச்சா? ஆமா, இப்படி நாடகம் கோவிந்தாவை ஆயிடக்கூடாது என்பதற்காக ஒரே கொண்டு தயவு செய்து உங்களது பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாடகம் பார்க்க எத்தனையோ சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கீங்க. தயவு செய்து உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாகனத்துல செல்லும் அனைவருமே மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. எல்லாரும் பாருங்க, R1 5 2க்கு KTM வண்டியை வாங்கிட்டு போய் நல்ல 100ல போறோம்னு கடைசியா 108ல ஏறி போறீங்க. தயவு செய்து யாரும் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. எல்லாத்துக்கும் குடும்பம் ஒன்று இருக்கு. அப்படின்ற காரணத்தினால இங்க 6 மணி நேரத்துக்கு கொண்டிருக்க பார்க்க முடியாது கூறி நம்ம கிடாத்திரிய மாணவ கண்டனத்தை அன்பான MP முருகன் அண்ணா அவர்கள் கிராம சார்பு கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கிட்டாக இந்த விருதுங்க பார்த்து கொண்டிருக்கோம் எனது அன்பு மாமா மகை ஏனாதி மாணவ கண்டனத்தை அன்பு மாமா மகை ஏனாதி மாணவ கண்டனத்தை என்ன ஜெயராஜ் அன்பு மாமா அவர்கள் கிராம சார்பு கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கிட்டாக இங்க ஆல்ரவுண்ட் பார்த்து கொண்டிருக்கோம் என அன்பு மாமா மகி நமது மீனாட்சி புறம் மாணவர் கண்டனத்தை எனது அன்பு மாமா MM சரவணன் அவர்கள் கிராம சார்பு கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கிட்டாக தாள பார்த்து கொண்டிருக்கும் நமது அன்பு சித்தப்பா மையே ஏனாதி மாணவர்கள் எடுத்த ஐயனார் அப்பா அவர்கள் கிராம சார்பு கொண்டாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் கோவிந்தா புகழ் சைக்கிள் சால்சன் அவர்களுக்கு கோவிந்தா பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பப்புனாக கோவிந்தா போடுங்க. அண்ணன் பேர் கோவிந்தா போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, அதுக்குனாக இந்த நாடகத்தை அமைத்த பாசமகி எனது அன்பு அப்பா மையே நமது ஆவரகுளம் மாணவ கண்டனத்தை AP சந்திரன், அதுக்குனாக அவருடைய மாணவனமாயி கருப்பையா அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். கருப்பணன் நாடகத்தின் அமைப்பாளர் மையே பார்த்து மரியாதை கூறி நமது ஆவரங்குளம் மாணவர்கள் எடுத்த பிரபல நாடக அமைப்பாளர் மையே எனது அன்பு சித்தப்பாமாயி AP சந்திரன் அவருடைய மாணவன் மையே கருப்பையா அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். இனிமேல வீட்டை துண்டை கட்டிக்கிட்டு முண்டை மொட்டை குண்டியோடு குளிக்கிறேன். எனக்கு பொன்னாடையை போட்டு கௌரவப்படுத்திய குச்சமுடிப்புதூர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். தொப்பை மட்டும் குறைய மாட்டேதே. கீரை சாப்பிடுங்க, சுடுதண்ணி விடுங்க. ஆமா, ஆவரகுளம் AP சந்திரன் அவர்கள் உடனே மடிக்கிறோம். நாடக ஸ்ரீ கருப்பசாமி சந்தால் சின்னமுகாண்டி அவர்கள் மடிக்க வருவோம். நாடக ஒருங்கிணைப்பாளர் அன்பு சித்தப்பா மரியாதைக்குரிய ஆவரங்குளத்தை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மரியாதையாக வந்து மரியாதையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ரொம்ப மரியாதையான நல்ல மனுஷன். ஏன்னா ஒரு நாடகம் அமைக்கிறது லேசிப்பட்ட காரியமே கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு சமானம். நாடகம் பேசினேன், இனிமே அந்த ஊர் நாடகமே பேசக்கூடாது முடியும். ஏமாமா அவங்க துபாயில இருந்து ஆள் கேட்கிறாங்க. AP சந்திரன் அவர்களுக்கு மலச்சாமி பூசாரி அவருடைய குடும்ப சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நீங்க புட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, ஆமா பெரியப்பா, நீ வீட்டுல வந்து குண்டை கட்டி குழி தினமும் சொல்லுது பெரியமா. தினமும் உங்க சித்தப்பாவுக்கு தும்பிக்கை தெரியுறான்னு ஸ்ரீ கருப்பசாமி சன்னா சின்னமுகாண்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து
கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்து கௌரவப்படுத்திய குச்சம்பட்டி புதூர் கிராம பெரியோர்கள், இளைஞர்கள், உற்றார் உறவினர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை சீரோடு நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்து எனக்கு பொன்னாடை அணிவித்த என்னுடைய உயிரினும் மேலான கார்க்கடைச்சியம்மன் கோவில் பூசாரி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் குச்சம்பட்டி புதூர் கிராம பெரியோர்களுக்கும் பணிவான வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. ஆமா, எல்லாரும் கொடுப்போம் தொட்டு வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். வாகனத்தை செல்லும் அனைவருமே மெதுவாக போயிட்டு மெதுவாக சொல்லிக்கொண்டு ஒரு விழிப்புணர்வு பாடலை பாடிட்டு இதை கலைப்படை தொடங்கிட்ட காரணத்தினாலே